நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது இன்னைக்கு பார்த்தோன்னா, பயங்கரமான ஒரு உண்மை வந்து வெளிய வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஜெயா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இங்க பாருங்க இங்க எல்லாருமே யாரும் டாக்டர் வேலைலாம் பார்க்க வேணாம். சரியா? நான் அவள கொண்டு போய் பெரிய டாக்டர வச்சு என்ன ஏதுன்னு செக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவ பார்க்காங்க. இந்திரா என்ன நீ இந்த நேரத்தில இங்க இருக்க? இந்த நேரத்தில கொண்டைய போட்டு பேக்க தூக்கிட்டு கிளம்பியிருப்பியே சமூக சேவை செய்றேன்ட்டு. இன்னைக்கு என்ன வீட்லயே இருக்க? திருந்திட்டியோ? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல அத்த நான் வந்து இன்னைக்கு வீட்லயே இருக்கேன். லீவ் போட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது எப்படி லீவ் போடுவ? உன்னால இருக்க முடியாதே. அதாவது பாட்டு பாடுன வாயும், டான்ஸ் ஆடுன காலும் வந்து சும்மா இருக்காதுன்னு பழமொழியே சொல்லுவாங்க. பார்ப்போம். உன் வாய் எத்தன நாளு, உன் கால் எத்தன நாள் அமைதியா இருக்கு. நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஜெயா வந்து போயிடுற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம சுபா வந்து ரொம்ப கவலையாயிடுறாங்க. எல்லாருக்குமே குழந்தை இருக்கு. நமக்கு மட்டும் தான் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்து செந்தில் வராரு. என்ன சுபா என்னாச்சு? ஏன் அழுகுற? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. காவியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது. ஹேமா இப்போ மாசமாக இருக்கா. இன்னும் ஒரு 5-6 மாதத்துல வந்து அவளும் ஒரு குழந்தைய பெற்றுருவா. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்திராவும் குழந்தைக்கு ரெடி பண்ண சொல்லிட்டாங்க அத்தை. அவங்களும் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் மட்டும் அனாதை ஆயிடுவேன். முன்னாடியெல்லாம் அத்தை என்னை பார்த்து பார்த்து செய்வாங்க. அந்த கோயிலில் போய் வேண்டு, இந்த கோயிலில் போய் வேண்டு, டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணு அப்படி இப்படின்னு வந்து என்னை எப்போயுமே என்னை பராமரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து காவியா குழந்தை வந்தவொடனே என்னை மறந்துட்டாங்க. என்னை வீட்டில் எல்லாருமே மறந்துட்டாங்க. எனக்கு என்னமோ தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சுபா வந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. உடனே செந்தில் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ கவலைப்படாத. உன்னை யாருமே அப்படி நினைக்கல. நம்ம தான் இப்போ செக்கப்புக்கு போய்கிட்டு தானே இருக்கோம். இந்திரா ஒரு டாக்டர் சொன்னால அந்த டாக்டரை பற்றி நானும் விசாரித்தேன். அந்த டாக்டர் வந்து கம்மியான ஃபீஸ் வாங்கிட்டு அதாவது நல்ல சேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அவர் நிறைய பேருக்கு வந்து குழந்தை வரலாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசிக்கிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து செக்கப் போவோம். நமக்கும் கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க செந்தில். இதெல்லாம் கேட்டுட்டு அங்கிட்டிருந்து காவியா வந்து குழந்தையோட வந்துட்டாங்க. அக்கா இந்த குழந்தைய நீங்கள் பார்த்துருங்க. நான் போய் வேலையை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காவியா குழந்தைய நீ பார்த்துரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் எத்தனை நாள் அடுப்படியிலே இருப்பீங்க. நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க. நான் போய் வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் இரு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவியா வந்து குழந்தைய வச்சுட்டு விறுவிறுன்னு போயிடுறாங்க. குழந்தை வந்து பார்த்து செந்திலை பார்த்து சிரிக்கான். அப்படி சிரித்த உடனே செந்திலுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். இங்கே பாரு சிரிக்கான் பாரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்து செந்தில் சொல்கிறாங்க. உடனே சுபா சொல்கிறாங்க, என்னங்க உங்களை பார்த்து மட்டும் சிரிக்கான் அவன், ஏடா என்னை பார்த்து சிரிடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. உடனே செந்தில் வந்து ஏன்ட்ட கூட அப்படின்னு குழந்தைய கேட்காங்க. ஆனால் நம்ம சுபா வந்து அதெல்லாம் தரமாட்டேன், இது ஏன் குழந்தை, நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா குழந்தை ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமான பதட்டம் ஆயிடுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கிட்டிருந்து வெளியில் தூக்கிட்டு வராங்க சுபா. உடனே காவியா இந்திரா எல்லாருமே வந்துடுறாங்க. அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் குழந்தை அழுகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்திரா வந்து பால் பாட்டல் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து பால் கொடுத்து பார்க்காங்க. பாலும் குடிக்க மாட்டேங்கிறான். காவியா வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் அவன் பால் குடித்தான், உடனே அவனுக்கு பசிச்சிருக்காது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே கவலையாக இருக்காங்க. அங்கே வந்து நம்ம சந்திரா வந்து வராங்க. சந்திரா வந்தோடனே என்னாச்சுன்னு சொன்னோடனையும், இல்லை குழந்தைய நான் தூக்குனேன் அழுகுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சுபா சொல்கிறாங்க. எங்கள் குழந்தைய கொடுங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்குறாங்க. குழந்தைக்கு வந்து உரம் விழுந்திருக்கு, வந்து உரத்தட்டினா தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உரத்தட்டினா சரியாகும் அப்போனா உடனே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க உட்காந்துட்டு காலு கையை இழுத்து விட்டாலே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மடியில் வச்சுட்டு இழுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஜெயா வந்துடுறாங்க. என்னாச்சு எது குழந்தை அழுகுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், அத்தை நான் தான் அந்த குழந்தைய தூக்குனேன், அது என்னடானா இப்படி ஆயிடுச்சு அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயா வாங்கிட்டு அவங்க குழந்தைய லேசாக அங்கிட்டு அசைச்சு ஒரு மாதிரி செய்கிறாங்க. குழந்தை பார்த்தா அழுகை நிப்பாட்டிடுச்சு. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். இங்கே பாருங்கள் நான் வந்து 5 பிள்ளை பெற்றவ, எனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. குழந்தைய ஃபஸ்ட்டு கை மாற்றாதீங்க. சின்ன குழந்தை பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிற குழந்தைய வந்து கை மாற்றக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் தலையே நிற்கலை. தலையை எப்போ தூக்குனாலும் உடம்புல ஒரு கை தலையில் ஒரு கைன்னு அணைச்சி தூக்குங்க. இங்கே பாரு காவியா உனக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் பெரியவனாகிற வரைக்கும் நீயே முடிஞ்ச அளவு வச்சிரு, வேறு யார்ட்டையும் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே சுபா வந்து பாவம் போல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தூக்குனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு போலே, அவங்க வந்து குற்ற உணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியணும். ஏன்னா நான் வந்து 5 குழந்தைய பெற்றவன். ஆனால் அதில் ஒரு குழந்தைய தான் நான் வந்து பறி கொடுத்துட்டேன். அதனால் வந்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஜெயா வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க சுபாவுக்கு வந்து பயங்கரமான குற்ற உணர்ச்சி ஆயிருக்கு. நம்ம தூக்குனதுனால தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே வராங்க நம்ம காவியாவும் இந்திரா வராங்க. கிச்சன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா சுபா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலையும் பார்க்காம இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அக்கா என்னக்கா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா கேட்குறாங்க. இல்லை நான் மட்டும் அந்த குழந்தைய தூக்காமல் இருந்திருந்தால் அந்த குழந்தை நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது உறவு இருந்தது தானே, அத்தை சரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களே. அக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா, நான் தூக்குனாலும் அப்படி ஆயிருந்தா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. உடனே ஹேமா வந்துடுறாங்க. சுபாக்கா இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ருக்கா, இதுக்கெல்லாம் ஃப்ரீயாக விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்திரா அங்கிட்டு பார்த்தா, இந்திரா ஒரு பக்கம் ரொம்ப கவலையோடு இருந்த மாதிரி பார்க்குறாங்க. என்ன இந்திராவும் கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கூப்பிட்டு, என்ன இந்திரா கவலையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எல்லாம் நம்ம கௌதம நினச்சி தான் நான் கவலையாக இருக்கேன். என்கிட்டவும் பேச மாட்டேங்கான். நானும் எவ்வளோ எஸ்எம்எஸ் எவ்வளோ கால்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ரிப்ளையே வரல. அவ்வளோ கோவமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க அவங்க அண்ணன் பாசம் வந்து அப்படி விட்டுருச்சு. அதுக்கு ஆனால் நம்ம ஒன்றும் ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுபா வந்து சொல்கிறாங்க. என்ன வழி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நான் சொல்கிறத செஞ்சால் கண்டிப்பாக வந்து கௌதம் தம்பி வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எவ்வளோ ரிஸ்க்குனாலும் நான் பயின்றேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அத்தை பேசும்போது என்ன சொன்னாங்க, நான் வந்து 5 குழந்தைய பெற்றேன், ஒரு குழந்தைய வந்து பறி கொடுத்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது யாரும் கிடையாது, நம்ம கௌதமோட தங்கச்சி தான். அந்த தங்கச்சி வந்து இறந்துட்டாங்க. ஆனால் அந்த இறப்பில் வந்து ஒரு மர்மம் இருக்குது. எல்லாருமே இறந்த கவலையில் இருக்காங்க. ஆனால் அந்த மர்மத்தை யாருமே கண்டுபிடிக்கலை. அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சி குற்றவாளியை மட்டும் எப்படியாவது நீ வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கௌதம் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்திராவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருது. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா நாளைக்கான எபிசோடை வந்து முடிச்சுடுறாங்க.